ஒரு மாணிக்க கல்லுக்கு எப்படி அவ்வளோ அடர் சிவப்பு நிறம் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லனா தாவரங்கள்லாம் எப்படி சூரிய ஒளிய தங்களுக்கு வேண்டிய ஆற்றலா மாத்திக்குது? பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கு. அது மூலக்கூறு உலகத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் ஆர்கிடெக்ட் கிட்ட இருக்கு. அதுதான் கோஆர்டினேஷன் சேர்மங்கள். இன்னைக்கு அதோட ரகசியங்களை தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இங்க பாருங்க. ஒரு பக்கம் ராஜா ராணிகளோட கிரீடத்துல ஜொலிக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனம், இன்னொரு பக்கம் இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிருக்கும் சக்தியை உருவாக்குற பச்சை நிறமே. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத கனெக்ஷன் இருக்கு. வேதியியலோட இதயத்திலேயே இருக்கிற அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த கோஆர்டினேஷன் சேர்மங்கள்னா ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல மட்டும் பாக்குற விஷயம்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா இது வேதியியல், உயிரியல்னு ரெண்டு உலகத்திலயுமே ரொம்ப முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ். நம்ம உயிர் வாழறதுக்கும் சரி, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இயங்குறதுக்கும் சரி, இதுங்க தான் காரணம். ஆமா, இந்த கோஆர்டினேஷன் சேர்மங்களோட முக்கியத்துவம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ஒரு ஒர்க்கர் மாதிரி புதுசு புதுசா மருந்துகளையும் பொருட்களையும் உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பக்கம் நம்ம உடம்புக்குள்ள இவங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். நம்ம ரத்தத்துல ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுல இருந்து நம்ம என்சைம்ஸ் சரியா வேலை செய்யறது வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குறது இவங்க தான். உண்மையை சொல்லணும்னா இவங்க இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்போ வாங்க கொஞ்ச டைம்ல பின்னாடி போய் இந்த மர்மமான சேர்மங்களோட புதிரைய முதல்ல அவிழ்த்த ஒருத்தரை பாப்போம். அவர் பேரு ஆல்ஃபிரட் வெர்னர். அவரோட கதை இருக்க, அது ஒரு சூப்பர் டிடெக்டிவ். ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேஸ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். வெர்னர் ஒரு உண்மையான முன்னோடி. ஏன்னா மூலக்கூறுகளோட அமைப்பு எப்படி இருக்கும்னு யாருக்குமே சரியா தெரியாத ஒரு காலத்துல அவர் ரொம்ப சிம்பிளான சோதனைகளை வச்சு ஒரு புரட்சிகரமான தியரியை உருவாக்கினாரு. அது கெமிக்கல் பாண்டிங் பத்தினா நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. அதுக்காகத்தான் அவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. வெர்னரோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு சாவி கொத்து இருக்கு. அதுல இருக்கிற சில சாவிகளை ஈஸியா கழட்டிடலாம். ஆனா சில சாவிகள் ரொம்ப டைட்டா மாட்டிட்டு இருக்கும் இல்லையா? வெர்னரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் கவனிச்சாரு. அவர் சில்வர் நைட்ரேட்டை சேர்க்கும்போது சில குளோரைடு அயனிகள் மட்டும் அந்த சாவி கொத்திலிருந்து தனியா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனா மத்ததெல்லாம் அப்படியே இருந்துச்சே, ஏன்? இந்த ஒரு சிம்பிளான கேள்விதான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு கதவை திறந்து வச்சது. இந்த கண்டுபிடிப்புல இருந்து தான் வெர்னர் ஒரு பிரமாதமான முடிவுக்கு வந்தாரு. இதுல ரெண்டு விதமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பிரைமரி வேலன்சி. இது ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நினைச்சுக்கோங்க, ஈஸியா பிரேக் ஆயிடும். ஆனா ரெண்டாவது செகண்டரி வேலன்சி. இது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரிக்க முடியாத ஒரு பாண்ட். இந்த ஒரு ஐடியா தான் கோஆர்டினேஷன் சேர்மங்களோட அமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான மாஸ்டர் கீ. ஓகே, இப்போ இந்த சேர்மங்களோட அடிப்படை ஐடியா நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க அதுல ஒன்ன எடுத்து அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பிரிச்சு மேய்வோம். ஒரு காம்ப்ளெக்ஸோட அனாட்டமிய கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட இதயத்திலையும் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். இத நம்மளோட ஒரு குட்டி மாலிகுலர் சோலார் சிஸ்டமோட சூரியன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். மத்த எல்லாமே இது சுத்தி தான் வரும். அப்போ இந்த சூரியனை சுத்தி வர்ற கிரகங்கள் யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க தான் லிகெண்ட்ஸ். இவங்க தான் அந்த சென்ட்ரல் ஆட்டமோட நேரடியா பாண்ட் ஆகி ஒரு ஸ்டேபிளான அழகான அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டமையும் அதை சுத்தி இருக்கிற லிகன்ஸையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுதான் அந்த காம்பவுண்டோட கோர் யூனிட். ரொம்ப டைட்டா ஒன்னா பிணைஞ்சிருக்கிற ஒரு டீம் மாதிரி. நீங்க இந்த காம்பவுண்ட தண்ணியில கரைச்சா கூட இந்த கோர் டீம் மட்டும் பிரியாம ஒன்னாவே இருக்கும். இந்த பாகங்கள்லாம் ஏதோ தாறுமாறா அங்க இங்க மிதந்துட்டு இருக்காது. அது இங்க தன்னைத்தானே ரொம்ப அழகான துல்லியமான 3D ஷேப்ஸ்ல அமைச்சுக்கும். ஆக்டாஹீட்ரல், டெட்ராஹீட்ரல்னு பல வடிவங்கள்ல. இந்த குறிப்பிட்ட ஜாமெட்ரி தான் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் அதோட தனித்துவமான கேரக்டரை கொடுக்குது. ஆக வெர்னரோட தியரி ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அது இந்த காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை அழகா விளக்கிடுச்சு. ஆனா ஒரே ஒரு பெரிய கண்ணுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியல. அந்த ஒரு கேள்விதான் கெமிஸ்ட்ரியில அடுத்த பெரிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. இப்போ அந்த கலர்ஸோட சீக்ரெட் தான் நாம பார்க்க போறோம். வெர்னரோட தியரி சூப்பர் தான். ஆனா இந்த காம்பவுண்ட்ஸோட ரொம்பவே அழகான கண்ணை பறிக்கிற ஒரு விஷயத்த பத்தி அது எதுவுமே சொல்லல. ஏன் இந்த சேர்மங்கள் இவ்ளோ பளிச்சுன்னு கலர்ஃபுல்லா இருக்கு? வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு இதை விளக்கவே முடியல. இந்த கேள்விக்கான பதில் ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான தியரியில ஒளிஞ்சிருக்கு. அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அதாவது CFT.
இங்கதான் மேஜிக்கே ஆரம்பிக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட டி ஆர்பிட்டல்ஸ ஒரே ஃப்ளோர்ல இருக்கிற 5 ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ லிகன்ஸ் பக்கத்துல வரும்போது அது ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துது. அதனால சில ரூம்ஸ் கொஞ்சம் மேலேயும் சில ரூம்ஸ் கொஞ்சம் கீழேயும் போயிடுது. இது 2 எனர்ஜி லெவலுக்கு நடுவுல ஒரு கேப்பை உருவாக்குது. அந்த எனர்ஜி கேப் தான் கலரோட மொத்த ரகசியமே. இப்போ எல்லா கலரும் கலந்த வெள்ளை லைட் அந்த காம்பவுண்ட் மேல படும்போது கீழ இருக்கிற ரூம்ல இருக்கிற எலக்ட்ரான் மேல இருக்கிற ரூம்க்கு தாவி போறதுக்கு தேவையான கரெக்டான எனர்ஜியை மட்டும் உறிஞ்சிக்கும். உதாரணத்துக்கு அது மஞ்சள் கலர் லைட்டை உறிஞ்சிக்குச்சுன்னா பாக்கி இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது மஞ்சளோட ஆப்போசிட் கலரான ஊதா நிறம் நமக்கு தெரியும். இங்க பாருங்க, இது வெறும் தியரி மட்டும் இல்ல, இத நாம நேரடியாவே பார்க்கலாம். இந்த படத்துல இருக்கிறது எல்லாமே ஒரே நிக்கலையன்தான். ஆனா அது சுத்தி இருக்கிற லிகான்ஸ மாத்த மாத்த அந்த எனர்ஜி கேப்போட சைஸும் மாறுது. அதனால அந்த சொல்யூஷனோட கலரும் பச்சையிலிருந்து நீலமா அப்புறம் ஊதாவா அப்படியே மாறிட்டே இருக்கு. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு இது ஒரு அருமையான லைவ் டெமோ. சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த கெமிஸ்ட்ரிய நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்பவுண்ட்ஸ் நம்மள சுத்தி எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த சேர்மங்கள் பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உயிர் வாழ்றதுக்கே இதுங்க ரொம்ப அவசியம். உங்க ரத்தத்துக்கு சிகப்பு நிறத்தை கொடுத்து ஒவ்வொரு செகண்டும் உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போற ஹீமோகுளோபின், அது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். தாவரங்கள் சூரிய ஒளிய சாப்பாடா மாத்த உதவுற குளோரோஃபில், அதுவும் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான். ஏன் நம்ம நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிற வைட்டமின் B12 கூட ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான். இவங்க இல்லாம வாழ்க்கைங்கிறதே சாத்தியம் இல்ல. மெடிக்கல் ஃபீல்ட்லயா இவங்க உண்மையான உயிர் காப்பாளர்கள். உடம்புல இருந்து லெட் மாதிரி நச்சு உலோகங்களை ஒரு காந்த மாதிரி இழுத்து வெளியே கொண்டு வரதுக்கும் சரி, கேன்சருக்கு எதிரா போராடுற பவர்ஃபுல்லான கீமோதெரபி மருந்துகளுக்கும் சரி, இவங்க தான் அடிப்படை. மருத்துவ உலகத்துல பல புதுமைகளுக்கு இவங்க தான் முன்னணியில இருக்காங்க. கடைசியா நம்மளோட மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் உலகத்தோட அஸ்திவாரமே இந்த காம்பவுண்ட்ஸ் தான். தாதுக்கள்ல இருந்து தங்கம் வெள்ளிய பிரிச்சு எடுக்கிறதுல இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பல பொருட்களை உருவாக்குற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இவங்க தான் இருக்காங்க. இவங்க உண்மையிலே நம்ம டெக்னாலஜி உலகத்தோட சைலண்ட் ஹீரோஸ். ஆக இந்த மறைக்கப்பட்ட மாலிக்யூலர் ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு மாணிக்கக்கல்லோட நிறத்திலிருந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வரைக்கும் நம்ம உலகத்தை எப்படி வடிவமைக்கிறாங்கன்னு பார்த்தோம். இதுவே எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது போலவே இந்த பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்தக்கூடிய இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத கட்டமைப்புகள் காத்துட்டு இருக்கலாம். அடுத்த முறை நீங்க இயற்கையில ஒரு பளிச்சுன்னு ஒரு கலரை பார்க்கும்போதோ இல்ல ஒரு ஆழமான மூச்சை இழுக்கும்போதோ அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற இந்த கோஆர்டினேஷன் சேர்மங்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எங்க பார்க்கணும்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், இந்த உலகம் முழுவதும் இது மாதிரி மறைக்கப்பட்ட அதிசயங்கள் நிறைஞ்சுதான் இருக்கு.